வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். ரூபாய் மதிப்பு மீழ்ச்சியடையும் என்று பார்லிமெண்டில் பிரதமர் மன்மோகன் சிங் அறிக்கை தாக்கல். அதிருப்தியடைந்த எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு. இந்தியாவின் முதல் ராணுவ தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் GSAT-7 வெற்றிகரமாக விண்வெளி பாதையில் நிலைநிறுத்தம். கச்சத்தீவை இலங்கையிடம் இருந்து திரும்ப பெற முடியாது. சுப்ரீம் கோர்ட்டில் மத்திய அரசு பதில் மனு தாக்கல். விரிவான செய்திகள். இந்திய ரூபாயின் மதிப்பு மீண்டும் பழைய நிலைக்கு வரும் என்றும் நிதியாண்டின் 2வது பாதியில் பொருளாதாரம் மீழ்ச்சியடையும் என்றும் பார்லிமெண்டில் தாக்கல் செய்த அறிக்கையில் பிரதமர் மன்மோகன் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு கடந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து கடும் சரிவை சந்தித்து வருகிறது. கடந்த புதன்கிழமை அன்று டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு 68 ரூபாய் 85 காசுகள் என்ற வரலாறு காணாத அளவுக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியை கண்டது. ரூபாய் மதிப்பு சரிவு தொடர்பாகவும் நாட்டின் பொருளாதார நிலை குறித்தும் வெள்ளியன்று பிரதமர் மன்மோகன் சிங் பார்லிமெண்டின் இரு அவைகளிலும் விளக்க அறிக்கை தாக்கல் செய்தார். ரூபாயின் மதிப்பு சரிவு குறித்து உறுப்பினர்களின் கவலையை பகிர்ந்து கொண்ட பிரதமர் மன்மோகன் சிங், முந்தைய பொருளாதார மந்த நிலையின் போது அமெரிக்கா பல்வேறு நிறுவனங்களுக்கு அளித்த நிதி உதவியை திரும்ப பெற உள்ளதாக அறிவித்திருப்பது இந்திய ரூபாயின் மதிப்பு சரிந்ததற்கு காரணம் என்று கூறினார். இதன் காரணமாகவும் சிரியாவில் ஏற்பட்டுள்ள போர் அபாயம் உள்ளிட்ட சர்வதேச காரணிகளால் இந்தியா மட்டுமின்றி பல்வேறு நாடுகளிலும் கரன்சி மதிப்பு சரிந்துள்ளதாக கூறிய பிரதமர் மன்மோகன் சிங், ரூபாயின் மதிப்பை ஸ்திரப்படுத்த மத்திய அரசும் ரிசர்வ் வங்கியும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் பட்டியலிட்டார். May 22, 2013, the United States Federal Reserve Bank indicated that it would soon taper its quantitative easing as the US economy was recovering. This led to a reversal of capital flows to emerging economies, which are now sharply pulling down not just the rupee but also the Brazilian real, the Turkish lira, the Indonesian rupiah, the South African rand and many other currencies. The rupee has been especially hit because of our large current account deficit and some other domestic factors. இறக்குமதியை குறைத்து ஏற்றுமதியை அதிகரிக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்திய பிரதமர் மன்மோகன் சிங், இதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் பலனளிக்க துவங்கி உள்ளதாகவும் ரூபாய் மதிப்பு சரிவால் ஏற்றுமதி அதிகரிக்கும் என்றும் கருத்து தெரிவித்தார். இருப்பினும் தங்கத்தின் மோகத்தை குறைத்துக் கொள்ள வேண்டியதும் பெட்ரோலிய பொருட்களை சிக்கனமாக பயன்படுத்துவதும் அவசியம் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். We need to reduce our appetite for gold, economize in the use of petroleum products and take steps to increase our exports. இந்தியாவிடம் அந்நிய செலாவணி கையிருப்பு $278 பில்லியன் இருப்பதாகவும் இது நாட்டின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு போதுமானது என்றும் கூறிய பிரதமர் மன்மோகன் சிங், நிதி பற்றாக்குறையை 4.8% மிகாமல் இருப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ளும் என்றும் உறுதியளித்தார். இந்திய பொருளாதாரத்தின் அடிப்படை வலிமையுடன் இருப்பதால் பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாற்றம் தேவையில்லை என்றும் முதலீடுகள் மீது கட்டுப்பாடு விதிக்கும் எண்ணம் எதுவும் அரசுக்கு இல்லை என்றும் பிரதமர் கூறினார். ஆனால் பிரதமரின் அறிக்கை திருப்தி அளிக்கவில்லை என்று கூறி பாரதிய ஜனதா மற்றும் இடதுசாரி கட்சிகளின் எம்பிக்கள் ஒட்டுமொத்தமாக சபையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். தமிழக மீனவர் பிரச்சினை, தெலுங்கானா போன்ற விவகாரங்களால் லோக்சபாவில் கடும் அமளி நிலவியதால் அடுத்தடுத்து ஒத்திவைப்புகளை சந்தித்தது. வெள்ளியன்று லோக்சபா கூடியதும் தமிழக மீனவர்கள் இலங்கை சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கும் பிரச்சினையை அதிமுக மற்றும் திமுக எம்பிக்கள் எழுப்பினர். அதே நேரத்தில் கடந்த வாரம் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஆந்திர காங்கிரஸ் மற்றும் தெலுங்கு தேசம் கட்சி எம்பிக்கள் தெலுங்கானா தனி மாநிலத்துக்கு எதிராக கோஷங்களை முழங்கினர். இதனால் சபையை பகல் 12 மணி வரைக்கும் சபாநாயகர் மீராகுமார் ஒத்திவைத்தார். மீண்டும் சபை கூடிய போது பிரதமர் மன்மோகன் சிங் பொருளாதார நிலை பற்றி அறிக்கை அளித்தார். அறிக்கை அளித்த பின் பிரதமரை எதிர்த்தும் ரூபாய் மதிப்பு சரிவதை கண்டித்தும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எம்பிக்கள் கோஷங்களை முழங்கியதோடு எதிர்ப்பு வாசகங்கள் அடங்கிய பேனர்களையும் காட்டினர். அதனால் 12:45 மணி வரையில் சபை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் சபை கூடிய போதும் தமிழர் பிரச்சினை, தெலுங்கானா, ரூபாய் மதிப்பு சரிவு போன்ற பிரச்சினைகள் எழுப்பப்பட்டதால் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. 2 மணிக்கு பிறகும் சபையில் அமைதி திரும்பாததால் திரும்பவும் சபையை ஒத்திவைக்க நேர்ந்தது. நாட்டின் முதலாவது ராணுவ தொலைத்தொடர்பு செயற்கைக்கோளான GSAT-7 தென் அமெரிக்காவிலிருந்து வெள்ளியன்று அதிகாலையில் வெற்றிகரமாக ஏவப்பட்டது. இந்திய கடற்படையின் தொலைத்தொடர்பு பயன்பாடுகளுக்காக GSAT-7 என்னும் செயற்கைக்கோளை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகம் தயாரித்திருந்தது.
950 கோடி ரூபாய் செலவிலான இந்த செயற்கைக்கோள் தென் அமெரிக்காவில் உள்ள பிரெஞ்சு கயானா ராக்கெட் ஏவுதளத்தில் இருந்து வெள்ளியன்று அதிகாலை ஏவப்பட்டது. GSAT-7 செயற்கைக்கோளை சுமந்து சென்ற ஈரோப்பியன் ஆரியன் ராக்கெட் 34வது நிமிடத்தில் விண்வெளி பாதையில் செயற்கைக்கோளை வெற்றிகரமாக நிலைநிறுத்தியது. இந்தியாவின் முதலாவது ராணுவ தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் என்ற பெருமையை பெற்றுள்ள GSAT-7 செப்டம்பர் மாத இறுதியில் செயல்பட துவங்கும் என்று பிரெஞ்சு கயானாவில் உள்ள இஸ்ரோ சேட்டலைட் சென்டர் இயக்குநர் சிவக்குமார் தெரிவித்தார். இந்திய பெருங்கடல் பகுதியில் இந்திய கடற்படையின் பாதுகாப்பு மற்றும் ரோந்து பணிகளை மேம்படுத்தவும் உளவு தகவல்களை சேகரிக்கவும் GSAT-7 செயற்கைக்கோள் பெரிதும் உதவிகரமாக இருக்கும். GSAT-7 செயற்கைக்கோள் செயல்பட துவங்கியதும் இந்திய பெருங்கடல் பகுதியில் எதிரி கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கிகள் இருக்கும் இடத்தை துல்லியமாக அறிந்து கொள்ளவும் அந்த தகவல்களை இந்திய கடற்படை கப்பல்கள் உடனுக்குடன் பரிமாறிக்கொள்ளவும் முடியும். 2.5 டன் எடையுள்ள GSAT-7 செயற்கைக்கோளை விண்வெளி பாதையில் நிலைநிறுத்தியதன் மூலம் ராணுவ தொலைத்தொடர்பு பயன்பாட்டுக்காக பிரத்யேக செயற்கைக்கோளை அனுப்பியுள்ள நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் சேர்ந்துள்ளது. அமெரிக்கா, ரஷ்யா, பிரான்ஸ், இங்கிலாந்து, சைனா ஆகியவை ராணுவத்துக்கென பிரத்யேக செயற்கைக்கோளை ஏற்கனவே விண்ணில் நிலைநிறுத்தியுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. கச்சத்தீவை இலங்கையிடம் இருந்து திரும்ப பெற முடியாது என்று உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தாக்கல் செய்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்துக்கு சொந்தமான கச்சத்தீவை மீண்டும் தங்களிடமே ஒப்படைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசின் சார்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்தியாவின் ஒரு பகுதியை அந்நிய நாட்டுக்கு கொடுப்பது தொடர்பான உடன்பாட்டை பார்லிமெண்டின் அனுமதியை பெற்று அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமே நடைமுறைப்படுத்த முடியும் என்றும், ஆனால் இதற்கு முரணாக பார்லிமெண்டின் அனுமதி இல்லாமல் தமிழகத்தின் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு உட்பட்ட கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்க்கும் வகையில் 1974 மற்றும் 1976 ஆண்டுகளில் இந்தியா செய்துள்ள ஒப்பந்தம் செல்லாது என்றும் தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் கூறப்பட்டுள்ளது. தமிழக மீனவர்கள் கச்சத்தீவு வரை சென்று மீன் பிடிக்கவும் அங்கு மீன் வலைகளை உலர்த்தவும் உரிமை உண்டு என்றும், எனவே தமிழகத்துக்கு சொந்தமான கச்சத்தீவை மீண்டும் தங்களிடமே ஒப்படைக்க உத்தரவிட வேண்டும் என்றும் தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவில் கூறப்பட்டிருந்தது. இவ்வழக்கு நீதிபதிகள் PS சவுகான், SA பாபுடே ஆகியோர் கொண்ட அமர்வு முன் வெள்ளியன்று விசாரணைக்கு வந்தது. மத்திய அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் கச்சத்தீவு பகுதி இலங்கை எல்லைக்கு உட்பட்டது என்றும், ஒப்பந்தத்தின்படி இலங்கைக்கு வழங்கப்பட்ட கச்சத்தீவை திரும்ப கேட்டு பெற முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கு விசாரணையின் போது தமிழக அரசின் வருவாய்த்துறை சார்பில் தன்னையும் ஒரு வாதியாக சேர்த்துக் கொள்ளும்படி மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இது தொடர்பான ஆவணங்களை 3 வாரங்களுக்குள் தாக்கல் செய்ய மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. காஷ்மீரில் ஊடுருவ முயன்ற பாகிஸ்தானிய பயங்கரவாதிகள் 5 பேரை இந்திய ராணுவத்தினர் சுட்டுக் கொன்றுள்ளனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் கந்தர்பால் மாவட்டத்தில் கங்கன் பகுதி வழியாக பாகிஸ்தானிய பயங்கரவாதிகள் இந்திய எல்லைக்குள் ஊடுருவ முயற்சிப்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் வெள்ளியன்று அதிகாலை 2 மணியளவில் கந்தர்பால் மாவட்டத்தில் ஸ்ரீநகர் லே நெடுஞ்சாலையை ஒட்டிய பிராங் காட்டு பகுதியில் ரோந்து பணியில் இந்திய ராணுவத்தினரும் போலீசாரும் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சிந்து ஆற்றை கடந்து கொண்டிருந்த பயங்கரவாதிகளை இந்திய பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்தனர். இரு தரப்புக்கும் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் பாகிஸ்தானிய பயங்கரவாதிகள் 5 பேர் கொல்லப்பட்டனர். இதன் மூலம் கந்தர்பால் மாவட்டத்தில் நீண்ட காலமாக செயல்பட்டு வந்த ஹிஸ்புல் முஜாஹிதீன் பயங்கரவாத அமைப்பின் அசதுல்லா பிரிவு அழிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் ஷாகித் மேரஜ் ராதேர் தெரிவித்தார். பயங்கரவாதிகளிடம் இருந்த 5 AK ரக நவீன ரக துப்பாக்கிகளை கைப்பற்றியுள்ளதாகவும் போலீஸ் சூப்பரண்ட் ஷாகித் தெரிவித்தார். ஒரே நேரத்தில் 5 பயங்கரவாதிகளை கொன்றிருப்பது எல்லை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள இந்திய பாதுகாப்பு படையினருக்கு உத்வேகத்தை அளித்துள்ளது. மறைந்த தமிழக காங்கிரஸ் தலைவர் மூப்பனாரின் 12வது நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் காங்கிரசார், தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். மறைந்த தமிழக காங்கிரஸ் தலைவர் மூப்பனாரின் 12வது நினைவு தினத்தை முன்னிட்டு வெள்ளியன்று சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அவரது நினைவிடத்தில் தமிழக காங்கிரஸ் தலைவர் ஞானதேசிகன், மத்திய அமைச்சர் வாசன் மற்றும் காங்கிரஸ் தலைவர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இதைத் தொடர்ந்து தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மூப்பனாரின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மூப்பனார் தன்னுடைய குருநாதர் என்றும் தேர்தல் கூட்டணி குறித்து பேச இன்னும் காலம் இருப்பதாகவும் தெரிவித்தார். இப்படியே அவங்க சொல்லட்டும், சொல்லும் போது இன்னைக்கு அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி பாரதபுரம் மன்மோகன் சிங் சொல்லுவாங்க, தேர்தல் அதிகாரி தலைமை தேர்தல் அதிகாரி டெல்லியில இருக்க அவங்க சொல்லுவாங்க. அவங்க எப்ப தேர்தல் வரட்டும் சொல்லட்டும்.
மூப்பனாரையை பொறுத்த மட்டும் என்னை பொறுத்த மட்டும் என்னுடைய குருநாதர் அவர் தான். அதையும் நான் சொல்லுவேன். கன்னியாகுமரியில் கடந்த 26ஆம் தேதி புறப்பட்ட ஜோதி மதுரை, திருச்சி வழியாக சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. மூப்பனாரின் நினைவு தினத்தை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. தமிழக முதல்வர் ஜெயலலிதாவை சென்னை தலைமைச் செயலகத்தில் சந்தித்த மார்க்சிஸ்ட் தேசிய செயலாளர் பிரகாஷ் காரத் தற்போதைய அரசியல் நிலவரம் குறித்து ஆலோசித்தார். தமிழக முதல்வர் ஜெயலலிதாவை சென்னை தலைமைச் செயலகத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் பிரகாஷ் காரத் வெள்ளி அன்று நேரில் சந்தித்து பேசினார். 20 நிமிடங்களுக்கு மேலாக நீடித்த இச்சந்திப்பில் தற்போதைய அரசியல் நிலவரம் குறித்து இருவரும் கலந்தாலோசித்தனர். சந்திப்புக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பிரகாஷ் காரத் அதிமுகவும் மார்க்சிஸ்ட் கட்சியும் தொடர்ந்து மக்களுக்காக குரல் கொடுக்கும் என்றும் உணவு பாதுகாப்பு மசோதா உள்ளிட்ட மத்திய அரசின் கொள்கைகளில் இரண்டு கட்சிகளும் ஒருமித்த கருத்துடன் இணைந்து செயல்படுவதாகவும் கூறினார். தற்போதைய பொருளாதார மந்த நிலைக்கு ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் கொள்கைதான் காரணம் என்றும் லோக்சபாவிற்கு முன்கூட்டியே தேர்தல் வர வாய்ப்பில்லை என்றும் பிரகாஷ் காரத் கூறினார். UPA government has mismanaged the economy and its policies have led to the present economic crisis. I don't think the government plans to hold early elections. Elections may come only next year. 2 ஆண்டுகளுக்கு பின்னர் முதல்வர் ஜெயலலிதாவை நேரில் சந்தித்து அரசியல் நிலவரம் குறித்து பேசியதாகவும் பிரகாஷ் காரத் தெரிவித்தார். ஆந்திராவை பிரிக்க எதிர்ப்பு தெரிவித்து ஹைதராபாத் சிறையில் உண்ணாவிரதம் இருந்த ஜெகன்மோகன் ரெட்டியின் உடல்நிலை மோசமானதை தொடர்ந்து அவரை போலீசார் வலுக்கட்டாயமாக மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். ஆந்திர மாநிலத்தை பிரித்து தெலுங்கானா புதிய மாநிலத்தை உருவாக்க மத்திய அரசு முடிவு செய்திருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ராயலசீமா, கடலோர ஆந்திர பகுதிகளில் சுமார் 1 மாத காலமாக போராட்டங்கள் நடந்து வருகின்றன. சொத்து குவிப்பு வழக்கில் கைதாகி ஓராண்டுக்கும் மேலாக ஹைதராபாத் சச்சால்குடா சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி கடந்த ஞாயிறன்று முதல் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் துவங்கினார். 5வது நாளாக வியாழனன்று உண்ணாவிரதத்தை தொடர்ந்த ஜெகனின் உடல்நிலை மிகவும் மோசமானது. இதனால் உண்ணாவிரதத்தை கைவிடும்படி சிறை அதிகாரிகள் கேட்டுக் கொண்டதை ஜெகன்மோகன் ஏற்க மறுத்தார். இதனால் நள்ளிரவில் அவரை வலுக்கட்டாயமாக போலீஸ் வேனில் ஏற்றி ஹைதராபாத்தில் உள்ள உஸ்மானியா பொது மருத்துவமனையில் சேர்த்தனர். ஜெகன்மோகனை காண அவரது தாயும் கட்சியின் கௌரவ தலைவருமான விஜயம்மா, மனைவி பாரதி மருத்துவமனைக்கு விரைந்தனர். ஏராளமான தொண்டர்களும் மருத்துவமனையில் கூடியதால் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. ஒருங்கிணைந்த ஆந்திராவை வலியுறுத்தி குண்டூரில் விஜயம்மா மேற்கொண்ட காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை கடந்த சனியன்று போலீசார் வலுக்கட்டாயமாக முடிவுக்கு கொண்டு வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருவண்ணாமலை பகுதியில் அட்டகாசம் செய்து வந்த 6 காட்டு யானைகளும் கும்கி யானைகள் மூலம் பிடிக்கப்பட்டு காப்பகத்தில் கொண்டு விடப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு அருகே மேல்ராவந்தவாடி வனப்பகுதியில் கடந்த சில வாரங்களாக ஒரு குட்டி யானை உட்பட 6 காட்டு யானைகள் முகாமிட்டு அப்பகுதி மக்களை அச்சுறுத்தி வந்தன. வனப்பகுதியை ஒட்டியுள்ள கிராமங்களுக்குள் நுழைந்து விளைநிலங்களையும் வீடுகளையும் அந்த யானைகள் சேதப்படுத்தி வந்தன. இந்நிலையில் காட்டு யானைகளை பிடிப்பதற்காக தமிழக அரசு 73 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்தது. இதைத் தொடர்ந்து கடந்த 2 நாட்களாக வனத்துறையினர் யானைகளை பிடிக்கும் ஆபரேஷன் மலை என்ற திட்டத்தை துவக்கினர். 5 கும்கி யானைகளின் உதவியோடு மயக்க ஊசி செலுத்தி காட்டு யானைகள் பிடிக்கப்பட்டன. புதன்கிழமை அன்று பிடிக்கப்பட்ட 2 காட்டு யானைகள் முதுமலை காப்பகத்திற்கு கொண்டு விடப்பட்டது. இதையடுத்து மழை மற்றும் சேரும் சகதி போன்ற பெரும் இடையூறுகளுக்கிடையே மீதமுள்ள யானைகளையும் உடனடியாக பிடித்தனர். யானைகள் பிடிக்கப்பட்டவுடன் அவைகளுக்கு தடுப்பு ஊசி, சத்து ஊசி மற்றும் மயக்க ஊசி மருந்துகளை குறிப்பிட்ட இடைவெளி விட்டு கால்நடை மருத்துவர்கள் செலுத்தினர். இதைத் தொடர்ந்து கும்கி யானைகள் உதவியோடு காட்டு யானைகள் லாரிகளில் ஏற்றப்பட்டன. பின்னர் யானைகள் அனைத்தும் பாதுகாப்பாக முதுமலை மற்றும் ஆனைமலை காப்பகங்களில் கொண்டு விடப்பட்டன. பல நாட்களாக அட்டகாசம் செய்து வந்த காட்டு யானைகளை பிடிக்கப்பட்டதால் மலை கிராம மக்கள் நிம்மதியடைந்துள்ளனர். வெள்ளிக்கிழமையன்று தங்கத்தின் விலை சவரனுக்கு 416 ரூபாய் குறைந்து 1 சவரன் தங்கம் 22,808 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. 1 கிராம் தங்கம் 2,851 ரூபாயாக இருந்தது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 1 ரூபாய் 90 காசுகள் குறைந்து 1 கிராம் 61 ரூபாய் 60 காசுகளுக்கு விற்கப்பட்டது. பார் வெள்ளியின் விலை 57,595 ரூபாயாக இருந்தது. வேளாங்கண்ணி மாதா பேராலய பெருவிழாவிற்கான கொடியேற்றத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். நாகையில் உள்ள வேளாங்கண்ணி மாதா பேராலயம் மத நல்லிணக்கத்திற்கு அடையாளமாக விளங்குகிறது. இங்கு ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் நடைபெறும் பெருவிழாவில் உலகம் முழுவதிலும் இருந்தும் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்பார்கள். இந்த ஆண்டு திருவிழா வரும் 8ஆம் தேதி நடைபெறுகிறது. இவ்விழாவிற்கான கொடியேற்றம்
வியாழனன்று மாலை கோலாகலமாக நடந்தது. முன்னதாக மாதா உருவம் பொறித்த வண்ணக்கொடி ஆலயத்திலிருந்து ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. பின்னர் சிறப்பு பிரார்த்தனைகள் செய்து அங்கிருந்த 90 அடி உயர கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. இந்த கொடியேற்ற விழாவில் தமிழகம், புதுச்சேரி மற்றும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். கொடியேற்ற விழாவை முன்னிட்டு பேராலயம் மின் விளக்குகள் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. முக்கிய நிகழ்ச்சியான மாதா தேர்பவனி வரும் 7ஆம் தேதி நடைபெற உள்ளது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.